இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, பூத்தொடுத்தல். பூத்தொடுத்தல் யார் எழுதினது? கவிஞர் உமா மகேஸ்வரி. எந்த மாவட்டத்தை சேர்ந்தவங்கன்னா, மதுரை மாவட்டத்தை பிறந்தவர். தற்பொழுது தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியில் வாழ்ந்து வருகிறார். இவர் நட்சத்திரங்களின் நடுவே, வெறும்பொழுது, கற்பாவை உள்ளிட்ட கவிதை தொகுதிகளை படைத்துள்ளார். கவிதை, சிறுகதை, புதினம் போன்ற படைகளையும் படைத்து வருகிறார். இதுதாங்க. இதே மாரி தான் நம்ம படிக்கணும். அது பூத்தொடுத்தல் யார் எழுதினது? பூத்தொடுத்தல்னா யார்? உமா மகேஸ்வரி. அடுத்தது முத்துக்குமார பிள்ளை தமிழ் யார்? குமரகுருபரர். இதில் சொல்லும் பொருளும் இருக்கு. பண்டினா வயிறு, அசும்பிய ஒளி வீசுகிற மூச்சு, தலை உச்சி கொண்டை. ஓகேவா? அதுக்கப்புறம் இதில் நூல்கள் இருக்குது. குமரகுருபரர் இயற்றிய முத்துக்குமர பிள்ளைத்தமிழ் செங்கதிரை பருவத்தின் 8ஆம் பாடல் பகுதியாக இடம்பெற்றுள்ளது. 96 வகை சிற்றில் இலக்கியங்களுள் ஒன்று பிள்ளைத்தமிழ். இறைவனையோ தலைவரையோ அரசனையோ பாட்டுடு தலைவனாக கொண்டு அவரை குழந்தையாக கருதி பாடுபவர். பிள்ளைத்தமிழ்ங்கிறது எத்தனை பருவம்? 10 பருவம். ஓகேவா? 10 பருவத்திலையும் 10 பாடல்களென 100 பாடல்கள் பாடப்பெறும். இது ஆண்பாற் பிள்ளைத்தமிழ், பெண்பாற் பிள்ளைத்தமிழ் என இரு வகையாக பிரிக்கப்படுகின்றன. குமரகுருபரர் எத்தனை நூற்றாண்டுனா 17ஆம் நூற்றாண்டு. இவர் தமிழ், வடமொழி, இந்துஸ்தானி ஆகிய மொழிகளில் புலமை மிக்கவர். இவர் சுந்தரர் கலிவெண்பா, மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழ், மதுரை கலம்பகம், சகலாகலவல்லி மாலை, நீதிநெறி விளக்கம், திருவாரூர் மும்மணிக்கோவை முதலான நூல்களை இயற்றியுள்ளார். ஓகேவா? இருபாலருக்கும் பொதுவான பருவங்கள் இருக்கு. காப்பு, செங்கதிரை, தாள், சப்பாணி, முத்தம், வருகை, அம்புலி. ஆண்பாற் பிள்ளைத்தமிழுக்கு கடைசி 3 பருவம் என்னன்னா சிற்றில், சிறுபறை, சிறுதேர். பெண்பாற் பிள்ளைத்தமிழுக்கு கடைசி 3 பருவம்னா கழங்கு, அம்மானை, ஊசல். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.